இந்த வீடியோல வர முஸ்லீம் பொண்ணு பாட்டு பாடுறத நீங்க எத்தனை பேர் பாத்துருக்கீங்கன்னு தெரியல. நிறைய தமிழ் பாட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா பாடிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வீடியோ கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பாத்தீங்கன்னா அவங்க ரிலிஜன் சார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முஸ்லீம் மாதிரி நீ எல்லாம் பாட்டு பாடக்கூடாது, இது ஒரு ஹராம், நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன், நீ நரகம் தான் வந்து பாத்தீங்கன்னா போவ, ஒரு முஸ்லீம் மாதிரி நீ பேஸ்புக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக் யூஸ் பண்ணி கமெண்ட் வர போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டு பாடுறது குத்தமா? இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பச்சை சங்கீத்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வர கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பு பேசுவாப்ல, அதை கேட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆள் லூஸ் ஆகும் அப்படிதான் பேசுவான்னு சொன்னாங்க. ஆனா அப்ப அவர் பேசுறது எனக்கு புரியல, இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது. திறமை உள்ளவன் தன்னுடைய திறமையை காட்ட முடியாததெல்லாம் இங்க இந்த நாட்டுல பிரச்சனையே கிடையாது. இருக்கிற திறமையை ஃபர்ஸ்ட் காட்டவே நீ முடியாதுன்றதுதான் இன்னைக்கு இங்க பிரச்சனை. நாகூர் அனிஃபான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பாடுற பாட்டை எல்லா ரிலிஜன் பீப்புளும் வந்து பாத்தீங்கன்னா கேட்போம். அதுலயும் இறைவனிடம் கையெழுந்துகளும் ஒரு சாங் ஒன்று இருக்கு. அதை கண்ணு மூடி கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளே வந்து பாத்தீங்கன்னா நேரா பாக்குற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா அதே ரிலிஜன் தான் வந்து எடுத்துட்டு இருக்காரு. இதுக்குதான் கமல்ஹாசன் சார் அன்னைக்கே சொன்னாரு, ஆனா நான் தான் கடவுள் நம்பர், அவனை மட்டும் நம்பிடாது.